ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசகுல்லா எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். நீங்கள் வந்து தனியாக கடையில் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கலாம். சப்போஸ் வீட்லேயே பண்ணுறதா இருந்தால் ஹோம்மேட் பன்னீர் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ 100 கிராம்ஸ் பன்னீர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த 100 கிராம்ஸ் பன்னீரில் நான் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த 1 ஃபுல் ஸ்பூன் மைதா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பிஞ்ச் சோடா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு ஃபுல் கப் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். 250 ml. இது வந்து 250 ml வாட்டர். 300 ml. டோட்டலாக நான் 300 ml வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போது இப்போ இந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் கரெக்டாக 1 கப் சுகர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ரசகுல்லா வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் வரணுன்றதுக்காக நான் ஒரு குட்டி பீஸ் 4 பீஸ் பீட்ரூட்டை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்க போகிறேன், பாயிலிங் வாட்டரோட. ஒரு துண்டை அதிலேயே போடணும், அப்புறம் அந்த துண்டை எடுத்துருக்கேன். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் மிக்ஸ்லேருந்து நம்ம ரசகுல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கல்கண்டை வச்சு இப்போ அந்த சுகர் திதிப்பு நல்லா ரசகுல்லா நல்லா உருட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கல்கண்டு வச்சுக்கிறோம். ஸோ தட் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா அதிகமாக வரும். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த ரசகுல்லா பால்ஸ் இதில் போட்டுடலாம். ஒன் பை ஒன்னாக போடணும். இப்போ நம்ம திரும்பி லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறது வந்து மைல்டாக சர்ஃபேஸில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அது உடஞ்சிரும். இப்போது நம்மளோட ரசகுல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 1/2 an hour இந்த சுகர் சிரப்போடு சேர்ந்து அந்த பன்னீர் பால்ஸ் வந்து ஹீட் ஆகிருக்கு, பாயில் ஆகிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ரசகுல்லா ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஆஜி சிம்பிள் மீல்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.